Audio Jungle. Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, இன்று சாய்பாபாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த கதை நமக்கு நம்பிக்கையையும் பொறுமையும் எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுத் தருகிறது. ஒரு நாள் ஷீரடியில் வாழ்ந்த ஒரு பக்தர் மிகுந்த கவலையுடன் சாய்பாபாவை சந்திக்க வந்தார். அவருக்கு பல மாதங்களாக வேலை கிடைக்கவில்லை. குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்தன. அவர் பாபா முன் வந்து, பாபா, நான் தினமும் உங்களை பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை பாபா என்று வருத்தத்துடன் கூறினார். சாய்பாபா சற்று அமைதியாக அவரை உற்று பார்த்தார். பிறகு அருகில் இருந்த ஒரு விதையை எடுத்து அந்த பக்தரிடம் காட்டினார். பாபா கேட்டார், இந்த விதையை இன்று நட்டால் நாளை மரமாக மாறுமா மகனே அப்படி என்று கேட்டார். பக்தர் உடனே, இல்லை பாபா, அதற்கு நேரம் தேவை என்றார். சாய்பாபா புன்னகைத்து கூறினார், அதை போல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் தேவை மகனே. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே, பொறுமையாக இரு. அந்த பக்தர் பாபாவின் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். சில நாட்கள் சென்றன. சில மாதங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. குடும்ப பிரச்சனைகளும் மெதுவாக சரியாக ஆரம்பித்தன. அப்பொழுதுதான் அவர் பாபா சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்டார். நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களில் உடனடியாக முடிவு கிடைக்காது என்றால் நாம் மனமுறையில் விடுகிறோம் அல்லவா? ஆனால் சாய்பாபா கற்றுக் கொடுத்த இரண்டு முக்கிய வார்த்தைகள் என்ன என்று கூறுங்கள். ஆம், ஸ்ரதா நம்பிக்கை மற்றும் ஸ்ரதனி பொறுமை. நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் சரியான நேரத்தில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். சாய்பாபா அருள் அனைவருக்கும் கிடைக்க